காலே வெறி குண்டு நகத்துக்குள்ள கட்டரை விட்டு பெரிய கட் பண்ண நகத்தை. இந்த குட்டி குஞ்சா வரல நைஸா நகை இருந்துச்சுன்னு வெட்டினா நகத்தோட தோலையும் சேர்ந்து கட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன வழியில உயிரே போய் லைட்டா மயக்கம் வந்துருச்சு. மயக்கத்துல வேற யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம தின் பண்றோம். ஏன்டா வெள்ளிக்கிழமை மணிக்கு நகை வெற்றியே உன் வாழ்க்கை புட்டுக்கிட்டு தான்டா போகுங்குது. நானும் அதிர்ச்சியில எப்போ பயந்தாங்குழி ஒன்ன மாதிரி பயந்தாங்குழி எல்லாம் இந்த மாதிரி திட்டினாதான்டா வெள்ளிக்கிழமை இப்படிலாம் பண்ண மாட்டேங்குது. எனக்கு அப்பதான் தோணுது நம்ம உண்மையிலே பயந்தாங்குழி தானா இல்ல பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறோமான்னு தெரியாம பழையதுக்குள்ள கையை விட்டு சாப்பிட்டேன். பழைய தண்ணிய 2 லிட்டர் குடிச்சிட்டு ஆபீஸுக்கு வந்தா பெரிய கைங்க எல்லாம் லீவுன்ட்டாங்க. அதனால நம்ம பாலு அண்ணன் ட்ரீட் வைக்கிறேன்னு பப்ஸ் லெசி எல்லாம் வாங்கி கொடுத்து சும்மா ஜமாயிச்சிட்டாரு. அப்புறம் சின்னதா சில்லற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா போயிடலான்னு பார்த்தா என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க சோட்டா பீம். அப்படியே நான் அரண்டுட்டேன். ஒத்தாலா வேற இருக்காரு, இவர்கிட்ட மாட்டணும் வேலை கொடுத்தே நம்மள கவுசா போட்டுருவாரு. அதனால பீம் உச்சா போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு நான் எஸ் ஆயிட்டேன். வீட்டுக்கு வந்து மாம்பழத்தை கழுவிட்டு வாயிலே கேட்ச் பண்ணலான்னு பார்த்தேன். கெட்டடி விழுந்துருச்சு. கீழே விழுந்த மாம்பழம் குப்பையில விழுந்துருச்சு. அதை எடுத்து கழுவிட்டு சாப்பிட்டேன். அப்புறம் சன்செட்டை ஜாலியா பாத்துட்டு இருக்க அப்ப பார்த்து பக்கத்து வீட்டு ஆண்டி பாத்ரூம்ல இருந்து வெளில வந்து என்னைய பார்க்க, ஐயோ கியூட் ஆண்டி உங்களை பார்க்கல தப்பா எடுத்துக்காரீங்க, சூரியன் சன்செட்டை தாங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் ஏன்டா கண்ணா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. அப்புறம் நம்ம பாட்டி கிட்ட 100 ரூபாய்க்கு இடியாப்பா வாங்கிட்டு நானும் என் பாட்டி நல்லா பால் ஊத்தி சாப்பிட்டோம். சாப்பிட்டு கிரிக்கெட் விளையாட வந்தா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி ஒய்டு அடிச்சுக்கிறாங்க. நம்ம டீம் பவுலரு சண்டை போறேன்னு பேட்ஸ்மேனை கோமாக்கி விட்டான். அடிச்சாம் பாருங்க 6. நம்ம டீம்ல எல்லாரும் சீக்கிரமா அவுட் ஆகி எனக்கு சீக்கிரமாவே பேட்டிங் கிடைச்சிருச்சு. நானும் எப்போதும் போல பாலெல்லாம் விட ஃப்ரெண்டு திட்ட, இப்ப பாருங்கடா கண்ணை மூடிக்கிட்டு சுத்துறேன்னு சுத்துனா பேட்ல பட்டுச்சு 6 போனுச்சு. எனக்கு பவுலிங் போட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லி மகிழ்கிறேன். கால் பந்து ஜுரம் போயிட்டு இருக்கனால அதை கொஞ்ச நேரம் விளையாண்டு சில்கக்கா கடைக்கு வந்து நல்லா மேகி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பட்டா